உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கிரகங்களுடைய சஞ்சாரம் கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவிடுவாங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவான உங்களுக்கு வழங்கப்படுதுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த ராசி பார்க்க போனாக்க 12வது வீடு என்று சொல்லக்கூடியது கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 12வது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீன ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை கிரகங்களை துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கொடுக்குங்க. பார்க்குற அனைவரும் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் தெரிவிங்க. லைக் பண்ணிவிட்டு பேருக்கு சொல்கிறவங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும். இந்த மீனராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது மீனராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தொடர்ந்து பலன்கள் வந்து கொண்டிருக்குங்க. முழுமையாக பார்க்கவும். அப்போ இந்த மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் ரேவதி நட்சத்திரம் 4 பாதம் வரக்கூடிய நட்சத்திர ராசி மீனராசிங்க. இது 12வது வீடு. குரு பகவான் குருவுடைய பார்வை நல்லா இருக்குதுங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஜாதகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த கிரகங்களை மீனராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசியில் சுக்கிரன் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா ராசிக்கு அதிபதி குரு, ராசிக்கு உச்ச கிரகம் சுக்கிரன், சுக்கிரனுடைய பார்வை வீட்டில் இருக்கிறதால ரொம்ப மனைவி சார்ந்து திருமணம் சார்ந்து, அதாவது வெகு நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்று இயங்கி கூட இந்த காலகட்டம் சும்மா லைட்டாக ஆரம்பித்தா போதும் திருமணத்துக்காக காத்து இந்த காலகட்டம் உடனே திருமணம் முடியறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. ஏன்னா ராசியில் சுக்கிரன் மட்டும் இல்லை, ராகு கூட சேர்ந்துருக்கிறார். ராகு கொடுக்க கிரகம், கேது கெடுக்க கிரகம். ராகு போல் கொடுப்பார்களே, கேது போல் கெடுப்பார்லைங்கிறான். அப்போ ராகு ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு திருமணத்துக்கான ஒரு வேலையை அனுப்ப ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குதுங்க. தைரிய வீரிய ஸ்தானம் என்பது 3ஆம் இடம். குருவுடைய பார்வை, குரு வக்ரம் இருக்கிறார். அப்போ சுகஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிலை இருக்கிறதால கலசிர ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சுகஸ்தானம் என்பது என்னங்க, 4ஆம் இடம். கோபம், டென்ஷன், வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் குறைக்க வேண்டும். கலசிர ஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அப்போ லக்னத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு ராசியில் ராகு வந்தால் லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலசிர ஸ்தானத்தில் கேதுடைய பார்வை இருப்பதால் கேது போல் கெடுப்பார்லைங்கிறாரு. ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து பின் நீங்கள் திருமணத்துக்காக காரணம் நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்ளும். அப்போ லாபஸ்தானம் என்பது உங்களுக்கு சூரியன் புதன் இருக்கிறார். அப்போ லாபஸ்தானம் என்பது 11ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறார். இந்த அரசு வழி, அரசாங்க வழி இந்த மாதிரியான உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்கணும்னா படிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதம் நல்லா இருக்குங்க. அயனசேன போகஸ்தானத்தில் சனி. அப்போ 12ஆம் இடத்துல சனி கிரகம் வருது. இது நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு கிரகநிலைகள் இருக்குதுங்க. கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது மீனராசி என்பவர்களுக்கு. அப்போ 5/2/2020 அன்று லாபஸ்தானத்தில் இருந்த புதன் அயனசேன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 11/2/2020 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த குரு வக்ர நிவர்த்தியாக இருக்கிறாருங்க. 12/2/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் அயனசேன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 21/2/2020 அன்று சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தியாக இருக்கிறார். 26/2/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அன்பார்ந்த மீனராசினரே, நீங்கள் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் மிக்கவர்கள், நட்பிற்கு முக்கியம் கொடுப்பவர்கள். இந்த மாதம் விருப்பங்கள் கைகூடும். ராசிநாதன் சஞ்சாரத்தால் பயன் தரும் காரியங்கள் ஈடுபட போறீங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க. உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க. மனதில் தைரியம் உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் மூலம் பணவரத்து குறைய இருக்குதுங்க. வாழ்க்கை துணை உடல் நலத்தில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலை செய்யும் முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கக்கூடிய காலகட்டங்கள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் 2ஆம் இடம் சகஜ நிலை காணப்பட இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் மனம் இருக்குதுங்க. உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படலாம். நண்பர்களாக இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க. பணத்தேவை பூர்த்தியாகும். அப்போ கலைத்துறையினருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமமான முடிவு இருக்குதுங்க. வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நன்மை தரும். வேகத்தை குறைத்து வேகமுடன் செயல்படுவது எல்லாவற்றிலும் நன்மை தரமாக இருக்குதுங்க. பணவரத்து தாமதப்படும்.
பெரியனுடைய பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்பட இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் மெத்தனம் காணப்படும். எந்த ஒரு வேலையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டி இருக்குதுங்க. எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. மற்றடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும். திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவுங்க. திறமையுடன் காரியங்களை செய்ய போகிறீங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம மீனராசி பலன்கள் பார்த்தோம். இதுக்கப்புறம் வரக்கூடியது நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் சாதகமான பலன்களை தர இருக்குதுங்க. பண வரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடிய இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பணவரவு உதவி கிடைக்க இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்பட இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் மாறி விருந்தினர் வருகை இருக்கும் போது இருக்குங்க. குடும்ப செலவுகள் குறையும். சரி, உங்களது ஆலோசனைகளை கேட்க போகிறாங்க. அவர்களுக்கு தேவையற்றதை செய்து கொடுக்குங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறார்? ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்து பார்க்கும்போது நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கள் இருக்குதுங்க. எதிர்பார்ப்புகள் விலகும். பணவரத்து கூடும். குடும்பத்தினர் தொடர்பான கவலைகள் நீங்கள் இருக்குதுங்க. அவரிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைய இருக்குதுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தாய்வழி சொத்துகள் சேர இருக்குது இந்த காலகட்டம். அப்போ பெண்களுக்கு, அதாவது மீனராசி பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றிலையும் நன்மை தரும் மாதமாகவும், புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டு வந்த காலகட்டம் உங்களுக்கு மழை சத்தம் கேட்க இருக்குது. வீட்டில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. திருமணத்துக்காக காத்து கொண்டு வந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கை துணை தேட போகிறீங்க. இந்த மாதத்தை பற்றி போகும்போது போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. புதனுடைய பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. கல்விக்குரிய புதன் பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரமாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் அகலும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மீனராசி என்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க. அடுத்தது 7.5 சனியுடைய பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல, அதாவது 2வது சுற்றில் உங்களுக்கு ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் பெரிய சனியாக இருந்த 7.5 சனி, அடுத்த வர சனி உடல் சனி. உடல் சனியால் கொஞ்சம் சற்று கவனம் செய்ய தேவைப்படும். அடுத்த வர பார்க்கும்போது உங்களுக்கு உடலில் நல்லா ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குங்க. அடுத்தவர்களுக்கு எதையும் முன் யோசித்து செய்வது நல்லது. டக்குன்னு அவசரப்படமாக செஞ்சுட்டு அப்புறம் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? பரிகாரத்தை பொறுத்தவரையில் மீனராசி நண்பர்களுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க. சித்திரைகளை வணங்கி வர மனக்கவலை நீங்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்குதுங்க. அதிர்ஷ்ட கிழமையில் சொல்லக்கூடியது விழாவின் வெள்ளி. சந்திராஷ்டம் தினங்கள் 18, 19 ஆகிய தேதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசி என்பர்கள். 18, 19 ஆகிய தேதி சந்திராஷ்டங்கள் இருப்பதால் சற்று கவனம் தேவை. எதிலும் முன்னெச்சரிக்கை தேவை. பேச்சில் நிதானம் தேவைங்க. அதாவது அதிர்ஷ்ட தினங்கள் சொல்லக்கூடியது உங்களுக்கு 11. அஷ்டம ஸ்தானத்தில் கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்து வச்சிங்க. அடிக்கடி செலவுகள், அடிக்கடி மன வருத்தங்கள் எல்லாம் தோன்றி வரைய இருக்குதுங்க. என்ன நேர்களே, மீனராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமை கட்டும் நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நன்றி, வணக்கங்க.